ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஜிம்பாப்வேக்கான தேர்ட் T20 மேட்சஸ் தான். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 10th ஜூலை ஈவினிங் 4:30க்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்ஏ ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் தான். பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் 42 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க 23 தடையும், பேட்டிங் செகண்ட் பண்ணுவாங்க 19 தடையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 165 பதிவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு டாஸ் பண்ணுற கேப்டன் பேட்டிங் செகண்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்தவரை பேட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதால ஸோ அதனால் டாஸ் பண்ணுற கேப்டன் பேட்டிங் தான் ப்ரிஃபர் பண்ண போகிறாங்க. வெதர் பார்த்தீங்கன்னா கிளியர் தான். ஸோ மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஃபுல் மேட்சுமே நடக்க போகுது. ஹெட் பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு டீம் இது வரைக்கும் 10 தடவை மோதிருக்காங்க. அதில் இந்தியா 7 தடவையும் ஜிம்பாப்வே 3 தடவையுமே வின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் ஜாயில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல் டீம் ரெண்டுமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாசிபிள் 11 சுப்மன் கில் அண்ட் அபிஷேக் சர்மா 2 பேர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. சுப்மன் கில்லை பொறுத்தளவுக்கு இந்த சீரீஸ் ஃபுல்லாக வந்து ஓரளவுக்கு ஸ்மாலான ஸ்டார்ட்டாக தான் இருந்திருக்கு. பட் மேபி இந்த மேட்ச்சை பார்ப்போம். பேட்டிங் செகண்ட் பண்ணால் கண்டிப்பாக இவர்கிட்ட ஒரு 40%ன்றதை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தா 2 மேட்சஸ் ப்ளே பண்ணி 33 ரன். ஒரு மேட்ச்சுக்கு ஜிம்பாப்வேக்காகவே பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ 33 ரன் அடிச்சிருக்காரு. அது ஒரு மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா 31 நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் மேட்ச் 2 ரன் தான் அடித்தார். அபிஷேக் சர்மா ஸோ கண்டிப்பாக மஸ்ட் பிக். பவுலிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஒரு ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் கூட பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பர் 100. ஸோ கண்டிப்பாக அதே கான்ஃபிடென்ட்டோட இந்த மேட்ச்சுமே ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்மால் லீகில் நிறைய கேப்டன் வைஸ்கம்னா ட்ரை பண்ணுவாங்க. நீங்களுமே தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதிரானு பார்த்தீங்கன்னா பவர் பிளேக்குள்ளே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 ரன் அப்படின்றத அடித்து கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் பவர் பிளேயில் கண்டிப்பாக ஹிட் பண்ணதுன்னா கேப்டன் வைஸ் கம்னா வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு போத் இன்னிங்ஸ்லேயும் மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. சுப்மன் கில்லை பொறுத்தளவுக்கு பேட்டிங் செகண்ட்னா மஸ்ட் பிக், பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மேபி நீங்கள் வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக கூட யோசிக்கலாம். ருத்ராஜ் கேக்வாட் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 77. ஸோ வேறு லெவல் இன்னிங்ஸ். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் 7 ரன்னுக்கு அவுட் ஆனார். லாஸ்ட் மேட்ச் 77. ஸோ கொஞ்சம் இன்னிங்ஸ் வந்து ஸ்டெடியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயர். ஸோ டாப் ஆர்டரில் சுப்மன் கில் ஃப்ளாப் ஆனார் அப்படின்னா கண்டிப்பாக ருத்ராஜ்கிட்ட இருந்து லாஸ்ட் மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் மாதிரி பெரிய இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இவரே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. 84 ரன். அது 2 மேட்சும் வந்து ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டே தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்சன். ஸோ துரோவெல்லாம் ஃபஸ்ட் 2 மேட்சஸ் தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாம்சன் வந்ததால் இப்போ சாம்சன் டேரெக்டாக பிளேயிங் லெவலில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ சாம்சனை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு டெஸ்ட்னாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட் 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா 1 ரன், 10 ரன், 17, 18, 15 அது மாதிரி தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச்சுக்கு 19 ரன்னும் அந்த ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் 19 தான் அடிச்சிருக்காரு. பட் எனிவே சாம்சனை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச்சை கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பெரிய இன்னிங்ஸ் விளையாட முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக மஸ்ட் பிளே ட்ரை பண்ணுங்கள். பர்டிகுலராக பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியான் பராக். ஸோ இவருக்குமே வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் பவுலிங்லேயும் ஒரு ஓவர் கொடுத்தாங்க. ஸோ இந்த மேட்ச் கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா ஷிவம் துபே ஆட் பண்ணதால் மேபி ஷிவம் துபே கூட பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ ரியான் பராக் பொறுத்த ஜஸ்ட்டு பேட்டிங்கில் மட்டும்தான் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஸ்மால் லீகில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தெரியல. ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு ட்ராப் பண்ணிவிட்டு ஜிஎல்ல மட்டும் விட ட்ரை பண்ண பாருங்கள். ரிங்கி சிங் எப்பயும் போல தான். ஸோ டாப் ஆர்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிங்கி சிங்கை தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து பெரிய டீசன்ட் ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 2 விக்கெட் தான் விழுந்திருந்தது. அதனால் வந்து ரிங்கி சிங்கை ப்ரொமோட் பண்ணாங்க. 42 ரன் குயிக்காக ஸ்கோர் பண்ணார். ஸோ அதே மாதிரி இன்னிங்ஸ் தான் இந்த மேட்சையுமே இவர் ஸ்கோர் பண்ண முடியும். எனிவே ஸோ டெத் ஓவரில் வந்து ஒரு 1 or 2 ஓவர் கிடச்சாலே போதும். அதிலுமே இவர் வந்து 20 to 30 ரன் அப்படின்ற அடித்து கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரிங்கி சிங் ஒரு நல்ல சாய்ஸ் தான். பட் ஸ்மால் லீகில் பார்ப்போம், வெயிட் பண்ணி. ஸோ ரிஸ்க் எடுக்கணும், தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ பெரிய இன்னிங்ஸ் போனாலும் சரி, விக்கெட் இருந்தாலும் சரி, இவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா டாப் ஆர்டர் நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னா அப்போயும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. விக்கெட் வந்துட்டாலும் கண்டிப்பாக வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரிங்கி சிங் ஓரளவுக்கு சேஃப் சாய்ஸாக தான் யோசிக்க தோணுது. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க விட ட்ரை பண்ணி பாருங்கள். ஷிவம் துபே
ஸோ வேர்ல்டு கப் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. ஐபிஎல்லுமே நல்ல சீரீஸாகவே இருந்தது. ஸோ அதே ஃபார்ம் இங்கே கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட்லேயும் ப்ளே பண்ணது கிடையாது, அகேன்ஸ்ட் ஜிம்பாப்வேயும் ப்ளே பண்ணது கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து மிடில் ஆர்டர் ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக இவரால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ பிச்சுமே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு ஓரளவுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி ஷிவம் துபே வந்து ஃப்ளாப் ஆகலாம், இல்லை ஹிட்டும் பண்ணலாம். ஸோ ஷிவம் துபே பொறுத்தளவுக்கு 50% எடுத்துகிட்டுப்பாங்க. பர்டிகுலராக பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா உங்கள் டீமில் மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணால் போதும், கேப்டன் வைஸ் கேப்டனாக தர வேண்டாம். வாஷிங்டன் சுந்தர் மஸ்ட் பிக் 4 ஓவர் பவுல் பண்ணிவிடுவார். பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 10 to 15 ரன் அப்படின்றத அடித்து கொடுக்க முடியும். ஸோ லாஸ்ட் மேட்ச்மே பார்த்தோன்னா ஒரு விக்கெட், அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 27 ரன் 2 விக்கெட்டுமே அடித்து கொடுத்தாரு. ஸோ இந்த கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ் ப்ளே பண்ணி 27 ரன் 3 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து வாஷிங்டன் சுந்தர் மஸ்ட் பிக் தான். போத் இன்னிங்ஸ்லையுமே ட்ரை பண்ணிக்கோங்க. ரவி பிஷ்னே சொல்லவே தெரியல, சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு நிறையா பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட், லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டுமே எடுத்திருந்தார். ஸோ இந்த கிரவுண்ட் இதுக்கு 2 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆவேஷ் கான் பவர் பிளேயில் ஒரு ஓவர், டெத் ஓவரில் 2 ஓவர், மிடில் ஓவரில் 1 ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது விக்கெட்ன்றதை எடுத்து கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து மஸ்ட் பிக்கில் ஸ்மால் லீகில் நீங்கள் எடுத்து தான் போகணும். நீங்கள் இந்தியன் பவுலர்ஸை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 3 பவுலருமே நீங்கள் வந்துட்டு தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா விக்கெட்ன்றது 3 பேருமே எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஆவேஷ் கான் மஸ்ட் பிக். ஸோ நீங்கள் உங்கள் டீமில் வந்துட்டு போத் இன்னிங்ஸ்லையுமே ட்ரை பண்ணிக்கோங்க. எத்தனை டீம் போட்டாலும் சரி, கண்டிப்பாக ஆவேஷ் கான் ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க் சாய்ஸில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனோட நீங்கள் ட்ரை பண்ணலாம், பர்டிகுலராக பவுலிங் ஃபர்ஸ்ட்டில். இவருமே பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்துருக்காரு இந்த கிரவுண்டில். முகேஷ் குமார் பவர் பிளேயில் கண்டிப்பாக விக்கெட்ன்றதை எடுத்துக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் 2 மேட்சாக பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்சும் அதேமாதிரி விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக மஸ்ட் பிக். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஸ்மால் லீகை பொறுத்தவரை பவுலர்ஸில் பிஷ்னை, ஆவேஷ் கான் அண்ட் முகேஷ் குமார், இவங்க 3 பேருமே நீங்கள் மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வேயோட பாசிபிள் 11 மதவேரா அண்ட் ஹெண்டர்சன் கையா 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. மதவேரா பொறுத்தவரைக்கும் நல்ல சாய்ஸ், ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 1 இயர் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இருந்தார். இப்போது பவுலிங் எடுக்கிறது இல்லை. ஸோ எனிவே லாஸ்ட்டாக 5 இன்னிங்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. 43 ரன், 21 ரன், 14 ரன், 9, 25 ரன். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன் அப்படின்றத அடித்து கொடுக்க முடியும். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் சேஃபாக போகிறாங்க, எடுத்துகிட்டு போங்க. ரிஸ்க் எடுக்கிறங்க நீங்கள் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் இந்தியன் பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ இல்லை ஜிம்பாப்வே செகண்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா பேட்டிங் செகண்டில் மட்டும் மதவேராவை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஹெண்டர்சன் கையா டைரெக்டாகவே சொல்லுறேன், ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லியாக ட்ரை பண்ண மாட்டாங்க, பர்டிகுலராக 10+1 காம்பினேஷனில். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்கோர் பண்ணாலுமே அந்தளவுக்கு நமக்கு இம்பேக்ட் பண்ணாது. ஸோ ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. பென்னட் கண்டிப்பாக மஸ்ட் பிக். ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் கேட்சிங் பொசிஷனில் இருக்கார். பேட்டிங்லுமே டாப் ஆர்டர் வரதால் ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு மஸ்ட் பிக். போத் இன்னிங்ஸ்லுமே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 26 ரன், அதுக்கு முன்னாடி மேட்ச் 22 ரன் ப்ளஸ் 1 விக்கெட்டுமே எடுத்தார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் செகண்ட் பண்ணார் அப்படின்னா ஸ்மால் லீக்களோட நீங்கள் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு போத் இன்னிங்ஸுமே நீங்கள் மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. சிக்கந்தர் ரசாவ் நல்ல சாய்ஸ். ஸோ பட் எப்போ வந்து இவர் வந்து ஹெட் பண்ணுவார், எப்போ ஃப்ளாப் ஆவார்னு யாருமே கெஸ் பண்ண முடியாது. அதனால் ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் சேஃபாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா ஜஸ்ட் பிளேயரை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. இவர் பார்த்தீங்கன்னா இந்த இன்னிங்ஸில் இந்த கிரவுண்டில் 19 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 399 ரன் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 7 இன்னிங்ஸுக்கு 94 ரன் 4 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஓரளவுக்கு ஆவரேஜாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மேயர் நல்ல பிளேயர். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவருமே கொடுத்தாங்க, பட் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். பட் பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு சாலிடாக ஒரு 20+ ரன்ன்றதை எடுத்து கொடுக்க முடியும். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆனார், பட் இந்த மேட்ச் அப்படி இருக்காது, ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்டார்ட் கொடுக்க முடியும். ஸோ மேயரை பொறுத்தவரைக்கும் ஜிஎல்ல அட்லீஸ்ட் ஒரு டீம்லாவது ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு. கேம்பல் நல்ல பிளேயர். ஸோ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அந்தளவுக்கு வந்து ஷைன் ஆகலை, பட் இருந்தாலுமே எப்போ வேணாலும் வந்து ஒரு குயிக்காக வந்து ஒரு 30 to 40 ரன் அடிக்க முடியும். ஸோ அது மாதிரி குவாலிட்டி இருக்குது அண்ட் பவுலிங் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ எதனால் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியல. நீங்கள் ஜிம்பாப்வே பார்த்தீங்கன்னா கீப்பர் தவிர எல்லாமே பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகுது எந்த பவுலர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது மாதிரி பிளேயர் கூட பவுல் பண்ண
வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஓவர் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் பேட்டிங்கில் வந்து ஒரு 20 to 30 அடித்தா கூட ஃபேண்டஸியை பொறுத்தளவுக்கு ஒன் சைடை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ கேம்பலை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 7+4 காம்பினேஷன் போடுறவங்க கண்டிப்பாக கேம்பலை ட்ரை பண்ணிப்பாங்க. இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மடாண்டே ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தோன்னா டக் அவுட் ஆனார். பட் இந்த மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணனா ஒரு 20%ன்றதை எதிர்பார்க்கலாம். ஸோ சாம்சனா மடேனவான்றதை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 டீமில் யார் வந்து பேட்டிங் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள். ஜாங்வே ஸோ 4 ஓவர் பவுல் பண்ணிவிடுவார். பர்டிகுலராக டெத் ஓவரில் பவுல் பண்ணுறதால அட்வான்டேஜ்ன்றது அதிகமாக இருக்குது. அண்ட் பேட்டிங்லையுமே வந்தால் ஒரு 20 to 25 ரன் அப்படின்றத அடித்து கொடுக்க முடியும். ஸோ ஜாங்கோவை பொறுத்தவரை கண்டிப்பாக ஒரு நல்ல சேஃப் சாய்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஜிம்பாப்வே சைடு வந்து வின் பண்ணுற மாதிரி டீம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாங்கோவை ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் அண்ட் பாலிங் ரெண்டுத்துலையுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 6 லைனில் இருக்கிறப்போ கேட்சுமே பிடிக்க முடியும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல சாய்ஸ். மஸ்ட் பிக்கில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி பிளேயர் தான் இவர். மசகட்ரா ஸோ பவுலிங் செகண்ட் பண்ணானா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் ஃபர்ஸ்ட்னால் நீங்கள் மற்ற பிளேயர்ஸ் நம்மளோட சொன்ன மாதிரி ஜாங்வே, பென்னட், சிகந்தர் ராசா, கேம்பல் அது மாதிரி பிளேயர் மட்டும் நீங்கள் போனால் போதும். முஸ்ரபானி பவுலிங் ஃபர்ஸ்ட்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மினிமம் 1 விக்கெட் கேண்டே எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ டெத் ஓவரில் பவுல் பண்ணும்போது பேட்ஸ்மேன் அடித்து ஆட ஆசைப்பட்டாங்கன்னா விக்கெட்டுன்றது அதிகமாக கூட கிடைக்கலாம். ஸோ முஸ்ரபானி பவுலிங் ஃபர்ஸ்ட்னால் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. சட்டாரா ஸோ இந்த கிரவுண்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 13 மேட்ச் ப்ளே பண்ணி 16 விக்கெட்டும், இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் 5 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ விக்கெட் எடுத்தால் பார்த்தீங்கன்னா நிறைய எடுக்கிறாரு, இல்லை விக்கெட்லெஸ்ஸாக போயிட்டு இருக்காரு. அது மாதிரி தான் இருக்குது. பட் எப்போ வேணால் இவரால் வந்துட்டு நிறைய விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். இவருமே பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அண்ட் மிடில் ஆர்டர்ஸுமே பவுல் பண்ண மிடில் ஆர்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் சாம்சன், ரியான் பராக் அண்டு செங்கு சிங் இது மாதிரி பிளேயர்லாம் மேபி கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலருக்கு நின்று விளையாட பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது விக்கெட்டுமே எடுக்கலாம். ஸோ சட்டாரா கொஞ்சம் ரிஸ்கி பிக்கு தான். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து இவரை ஜிஎல் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்கில் வேண்டாம். ஸோ எப்பவுமே நம்ம வந்து இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு வேறு வழி இல்லை. இந்தியா வின் பண்ணுற மாதிரி தான் டீம் போட போகிறோம். ஸோ அதில் இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு 7 to 8 பிளேயர்ஸும் ஜிம்பாப்வே சேர்ந்து ஒரு 3 இல்லை 2 பிளேயர் மட்டும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் இவங்கெல்லாம் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சொன்ன டிப்ஸ்லாம் வந்து நீங்கள் ஜிஎல்லில் யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ ஸ்மால் லீகில் யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், சிகந்தர் ராசா, அபிஷேக் சர்மா, பிஷ்னே கண்டிப்பாக இவங்க 4 பேருமே ஒரு சேஃப் சாய்ஸாக இருப்பாங்க. கொஞ்சம் ரிஸ்கியாக போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்னட், வாஷிங்டன் சுந்தர், ஜாங்வே, ருத்ராஜ் கிட்ட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஹை ரிஸ்க்காக யாராவது சொல்லுங்கள் அப்படின்னா சாம்சனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல் டீம் பார்ப்போம். ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு அபிஷேக் சர்மா கேப்டனாகவும் பிஷ்னே வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் சுப்மன் கில், ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சிகந்தர் ராசாவும் நல்ல சாய்ஸாக இருப்பாங்க. அண்ட் ஆவேஷ் கனிவே ஒரு நல்ல சாய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஜிஎல் டீம் 1 அபிஷேக் சர்மா கேப்டன் அண்ட் சிகந்தர் ராசா வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஜிஎல் டீம் 2, ஜிஎல் டீம் 3, ஜிஎல் டீம் 4 அண்ட் ஜிஎல் டீம் 5. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ டீம் தான், ஃபைனல் டீம் கிடையாது. ஸோ ஃபைனல் டீம் வேணால் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.